சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய வலிமை அதிமுக என்டிஏ கூட்டணி, இந்த ஒரு வலுவான கூட்டணி அமைந்துவிடக் கூடாது என்பதில் திமுக குறியாக இருக்கிறார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சுன்னா நமக்கு த்ரெட்னு திமுக நினைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய எதிரணியாக அது மாறிடும். தமிழக வெற்றி கழகத்தையும் இந்த கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுமே திரு விஜய் தனித்து போட்டியிடுவதற்கு இப்போதைக்கு சரியான முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலையும் சொல்றாங்க. சோ கூட்டணி ஆசையில விஜய் இருக்காருங்கிறது இப்ப அண்மை காலம் வரைக்கும் நாம பேசியிருந்தோம் பல பதிவுகள்ல. இவருமே ஒரு இருதலை கொள்ளிய மாதிரி தான் இருக்கிறார். சார், அதாவது அதிமுக தரப்பு விஜயோட இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்களா என்ன? ஆமாமா, விஜய் தரப்புல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் ஊடகங்கள்ல வலைத்தளங்கள்லயும் வந்துட்டு இருக்கு. விஜய் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோடும் பேசுகிறார்கள். 4 முனை போட்டியா, 5 முனை போட்டியா, 2 முனை போட்டியாங்கிறது நமக்கு தெரியல. இதுவரைக்கும் ஒரு டிசம்பர் ஜனவரியில தான் தெரியும் நினைக்கிறேன். அது மாதிரிதான் தெரியும். அப்ப அந்த வாக்குகள் சிதறுகிற பொழுது திமுக எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப இது யாரோடு அணி சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி எதிர் அணியாக களமாடுமா? இன்னும் ஒரு 10 மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. ஆமா, அதற்கு முன்னதாக கூட்டணியை உறுதிப்படுத்தி இந்த கமிட்டிகள்லாம் போட்டு, ஏன்னா அந்த 2026 தேர்தல் இதுவரையிலுமே சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற எல்லா பொது தேர்தல்களோட இந்த பொது தேர்தல் என்பது மிகவும் சவாலானதாக, அரசியல் கட்சிகளுக்கு மிகவும் சவாலானதாக இருக்கிறது. இந்த சவாலை எதிர்கொண்டு எந்த அணி வெற்றி பெறப் போகிறது ஜனவரிக்கு மேல பார்ப்போம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார், அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு, இருந்தாலும் அதுல ஒரு பல சிக்கல் இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. தமிழில் மிக முக்கிய வார இதழ் என்ன சிக்கல் இருக்குங்கிறத பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு டீட்டெயிலா எழுதியிருந்தாங்க. RSS பேரணியை தொடக்கி வச்சதற்காக தலவாய் சுந்தரத்துடைய அமைப்பு செயலாளர் பதவியை எடப்பாடி அவர்கள் பறிச்சிட்டாரு. சமீபத்துல கோவையில RSS நூற்றாண்டு விழாவில் வேலுமணி அவர்கள் பங்கெடுத்து RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு வெள்ளிவேலாம் கொடுத்த நிகழ்வு எல்லாம் சமீபத்துல நடந்து முடிந்தது. முருகன் மாநாட்டுக்கு நடந்து முடிந்த பிறகு என்ன சார், RSS தலவாய் சுந்தரத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், வேலுமணிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், என்ன ஒரு குழப்பம்? குறிப்பாக தொண்டர்களும் பல்வேறு குழப்பங்கள்ல இருக்காங்க. எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணி என்பது? இல்லை, இதுல பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை, அவர்களோடு இனி எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்று அறிவித்து கடந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்த அந்த காலகட்டங்கள்ல தான் தலவாய் சுந்தரத்துடைய நிகழ்வு. ஆமா ஆமா ஆமா. அப்ப அதனால நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற போது அவர்களுடைய அந்த இயக்க நிகழ்வுகள்ல பங்கேற்க கூடாதுன்னு அமைப்பு செயலாளர் எடுத்துட்டாங்க. அதன் பிறகு இப்போது கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்தி, இங்கேயும் சென்னையிலும் அமித்ஷா அதுக்கான முறையான அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிற இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில தான் அந்த முருகன் மாநாடுக்கு பிரதிநிதிகளை அனுப்பியதும் திரு வேலுமணி அவர்கள் இதுல பங்கேற்றதும் அப்படிங்கிறதுனால இதுல நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்பதுதான் அதிமுக பார்வையாக இருக்கிறது. அது சரியான பார்வையும் கூட. ஆனால் இவர்களுக்குள் இப்ப பொதுவெளிகள்ல திமுக மற்றவங்க நாங்க தான் கொள்கை கூட்டணி, அங்க அமைக்கிறது பொருந்தா கூட்டணிங்கிறாங்க. பொருந்தா கூட்டணி என்கிற விமர்சனத்திற்கு இவர்கள் ஊக்குவிக்கிற மாதிரி தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு. அதுவும் அந்த முருகன் மாநாட்டுல அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் விமர்சனம் பண்றாங்க. அதுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு திமுக ஐடிவிங்க ரொம்ப கடுமையா அதிமுகவின் மேல விமர்சனம் வைக்கிறாங்க. RS பாரதி ஒரு பக்கம் இது அதிமுகவா இல்ல அமித்ஷா திமுகவா அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்றாரு. இதற்கு நேரடியா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்காங்களே. இல்ல, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய வலிமை அதிமுக என்டிஏ கூட்டணி, இந்த ஒரு வலுவான கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்பதில் திமுக ரொம்ப குறியாக இருக்கிறார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சுன்னா நமக்கு த்ரெட்னு நினைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய எதிரணியாக அது மாறிடும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் உருவானதனுடைய விளைவுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப தீவிரமாக அந்த கூட்டணியை அவர்கள் அமைத்து விடக்கூடாது, ஒரு வலுவான கூட்டணியை அமைந்து விடக்கூடாது. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக இப்பேற்பட்ட வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா நீங்க தேமுதிகவுக்கு ஒரு சாப்ட் கார்னர் கொடுத்து அவங்களோட பேசுறங்கிற மாதிரியான ஒரு பார்வை,
இங்க பாட்டாளி மக்கள் கட்சியில ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைப்பாடும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. என்டிஏ அணியும் அதிமுக அணியும் சேர்ந்து மற்ற திமுகவுக்கு எதிர் நிலைப்பாடு கொண்ட மற்ற அரசியல் கட்சியெல்லாம் வருகிற பொழுது அது ஒரு வலுவான கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டால் நமக்கு இந்த தேர்தலில் வெற்றி சாத்தியப்படாதோ என்கிற அந்த பயமும் கவலையும் சார் அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணி ஒரு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு முழு ஃபார்மேஷன் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல வந்து திமுக வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க போல இருக்கே. அதாவது அப்படிதான் வந்து தேமுதிகவை ஹேண்டில் பண்றாங்க. பாமகக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு வந்து திமுக தான் காரணம்னு வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து இதை மறுக்கிறாரு. சோ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள மேலும் பல கட்சிகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக திமுக இப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதற்கு இடம் கொடுக்கிற வகையில இவங்களுடைய செயல்பாடுகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளும் இன்றைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி என்று அறிவித்தார். இங்க அதிமுக தலைமையில திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட பாஜகவும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. சரி, முழுமையாக கூட்டணி ஆட்சியா அதிமுக தனித்து ஆட்சியா என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி திட்ட தெளிவாக இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடல. ஸோ அப்ப இந்த இணக்கமான சூழல் இந்த ரெண்டு பேருக்கும் இல்லை. இதை திமுகவும் பயன்படுத்துது அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். ஓகே, ஒரு கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணி 2026 தேர்தலில் கட்டமைக்கப்படும். அதுல நாங்க எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். கூட்டணி அமைந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கம் போல எப்போதும் போல தனித்துதான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டை இவர் இன்னும் எடுக்கல. சரி, பாஜக மேடைகள்ல சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணி ஆட்சி தான், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான், அவர் தலைமையில கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு. அப்ப இந்த உறுதியான நிலைப்பாடு இவர்களுக்குள் இல்லை. அதனால ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்ட, ஒரு கூட்டு போராட்ட குழு மாதிரி நடத்தி திமுகவுக்கு எதிராக களமாட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அதற்கு இவங்க இரண்டு மத்திய, அவர் அறிவித்த பிறகு புதிய தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுவரையில சந்தித்து பேசல எப்படி இந்த தேர்தல் வியூகங்களை வகுப்பது அப்படின்னு. இவங்க தனியா ஒரு 40-50 தொகுதிகளை அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த தொகுதியெல்லாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி இவங்க பாஜக தரப்பு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பாமக இந்த அணிக்கு தான் வருவாங்க, திமுக போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற நிலையில அவர்களும் கூட்டணி ஆட்சி கூடுதல் இடங்கிற மாதிரியான அந்த கோரிக்கையை வைப்பார்கள். அப்ப தனித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சினா ஒரு 150-160 தொகுதிகளில் போட்டி போட்டாதான் தனித்து சீட்டு ஜெயிக்க முடியும் அதிமுக. இதற்கிடையில தமிழக வெற்றி கழகத்தையும் இந்த கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுமே திரு விஜய் தனித்து போட்டியிடுவதற்கு இப்போதைக்கு சரியான முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலையும் சொல்றாங்க. சோ கூட்டணி ஆசையில விஜய் இருக்காருங்கிறது இப்ப அண்மை காலம் வரைக்கும் நாம பேசியிருந்தோம் பல பதிவுகள்ல. தன்னுடைய சக்தி என்ன, தன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன, எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிப்பது அப்படிங்கிற முடிவெல்லாம் தனித்து நின்னாதான் முடியும். ஸோ அந்த கான்செப்டுக்கு வருவாரு அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனால் காலச்சூழல் என்பது கடந்த 2-3 வாரங்களாக நடைபெறுகிற நிகழ்வுகள். ஒரு சினிமா விழாவில் கூட ஒரு நடிகை பேசியிருக்காங்க, திரு விஜய் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்ப்போம், திரைத்துறைக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்கு. அப்ப இவருமே ஒரு இருதலை கொள்ளிய மாதிரிதான் இருக்கிறார். விஜய் நிச்சயம் கூட்டணிக்கு வருவாரு. ஆமா ஆமா, பாஜக இருக்காங்க எப்படி வருவாரு? பாஜக இருக்காங்க எப்படி வருவாரு? இல்ல அதான் சொல்றேன், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைன்னு ஒண்ணு இருக்கு. சார் கொள்கை அதான் பொது எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய கட்சியான அதிமுகவோடு நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். இதோடு எந்த கட்சிகள் வந்தாலும் அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. பாமகவோ அல்லது தேமுதிகவோ அல்லது பாஜகவோ யார் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க அதிமுகவோடு கூட்டணி என்கிற அறிவிப்பை வெளியிட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சார் விஜய் வந்து எதிரியை 2 வகையா வந்து பிரிச்சிருக்காரு. ஒன்னு அரசியல் எதிரிங்கிறாரு, ஒன்னு கொள்கை எதிரிங்கிறாரு. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கொள்கையை சமரசம் பண்ணிக்கிட்டு எப்படி வந்து அதிமுக பாஜக கூட்டணியோடு விஜயால அசோசியேட் பண்ணிக்க முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய கொள்கை எதிரி தான் பாஜக. அந்த பாஜகவோடு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட திமுக போய் அணி சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற்றாங்கல்ல, அது நடந்திருக்குல்ல. அதே மாதிரி கொள்கை எதிரி என்று காங்கிரஸை பிரகடனப்படுத்தி காங்கிரஸை அரசியலிருந்து ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு இவர்களும் சேர்ந்து பாடுபட்டு அந்த அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றது. எனவே அரசியலில்
எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாங்கிறதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. ஓகே. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு தான் எங்களுக்கான வெற்றி என்பது இதன் மூலமாக சேர்ந்தால்தான். ஏன்னா ஒரு முன்னுதாரணம் இருக்கு. தனித்து போட்டியிட்ட போது விஜயகாந்த் ஒரு இடம் வெற்றி பெறுகிறார். 8% ஓட்டு வாங்க. அதிமுகவோட கூட்டணி அமைந்ததற்கு பிறகு 29 இடங்கள்ல வெற்றி பெற்று அவர் பிரதான எதிர்க்கட்சியாக வருகிறார். இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் பேசி வருவதால் அவருடைய ஆட்களை அவர்களுடைய நிர்வாகிகளை சமாதானப்படுத்தி இங்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறலாம் என்கிற நிலைப்பாட்டை கொண்டு வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு ஒப்புக்கொள்கிறதா கூட்டணி ஆட்சிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் இந்த கூட்டணி அமைவது சாத்தியமில்லை. நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அவங்க பிரகடனப்படுத்தி தொடர்ந்து பேசி வருகிறாங்க. அதற்கு தக்கவாறு இடங்களையும் அதிக இடங்களை பெற வேண்டும் என்று. இப்ப பாஜகவுக்கு என்ன இடம் கொடுக்குறாங்களோ பாமக அந்த இடங்களை கேட்கும். நிச்சயமா விஜய் கட்சிக்கு எவ்வளவு இடம் ஒதுக்குறீங்களோ அதை விட ஒரு இடமாவது எங்களுக்கு அதிகமா கொடுங்கன்னு பாமக கேட்பாங்க. அப்ப இந்த இட பங்கீட்டிலும் தொகுதி பங்கீட்டிலுமே ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டணி ஆட்சி என்கிற நிலைப்பாட்டுக்கு திரு எடப்பாடியை கொண்டு வந்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. சார், அதாவது அதிமுக தரப்பு விஜயோட இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்களா என்ன? ஆமாமா, விஜய் தரப்புல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் ஊடகங்கள்ல வலைத்தளங்கள்லயும் வந்துட்டு இருக்கு. ஓகே. விஜய் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோடும் பேசுகிறார்கள். இவர்கள் இருவரையும் இணைத்து கொண்டு வருவது. திருமா பதில் சொல்லிட்டாரு சார். திருமா என்ன சொல்றாரு, அதிமுக கூட்டணிக்கு வரலாம், ஆனா பாஜக இருக்காங்க, பாஜக இருக்கிற இடத்துக்கு நாங்க வரமாட்டோம், அதாவது பாமக பாஜக இருக்கும் இடங்களுக்கு நாங்க வரமாட்டோங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல திருமா இருக்காருல்ல. நிச்சயமாக அந்த நிலைப்பாட்டிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் மாற மாட்டோம் அப்படிங்கிற உறுதியை அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அவங்க இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட இந்த நிலையில் இதே நிலை நீடிக்குமா தொடருமா? திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி என்று ஒப்புக்கொண்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணியில இடம்பெறுவதை காட்டிலும் இருக்கிற மாநில கட்சிகள் நம்மளோடு இணைந்தால் அந்த மாநில கட்சிகளோடு சேர்ந்து நாம ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஏன்னா விஜய் வந்தாருன்னா அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்கம் முதலே அதை சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி. ஏன்னா அவர் தலைமையிலேயே, அன்புமணி தலைமையிலேயே ஆட்சிக்கான முயற்சியில் ஈடுபட்ட கட்சி அந்த கட்சி. எனவே அவர்களும் அதை விரும்புவாங்க. விடுதலை சிறுத்தைகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அமைப்பாய் தரவும் அதிகாரத்தை வெல்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அதிகாரம் வெல்வதற்கான ஒரு காலகட்டமாக இதை 2026 தேர்தலை விசிகாவும் பார்க்கிறார். எனவே இது தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்குது. ஓகே, அதாவது விஜய் திருமா தரப்போடு அதிமுக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, திராவிட குறிப்பா திருச்சியில ஒரு சந்திப்பு சார். வைகை செல்வன் அவர்கள் திமுக எது வேணும்னாலும் நடக்கலாம்னு பொடி வச்சு பேசினாரு. நாங்க அரசியல் பேசவே இல்லைன்னு திருமா போட்டு உடச்சிட்டாரே சார். இல்ல, 2 அரசியல் தலைவர்கள் சந்தித்து பேசுற போது அரசியலை தவிர்த்து எதையும் பேசியிருக்க மாட்டாங்க. இலக்கியம் பேசணும், புத்தகத்தை பத்தி பேசணும், அதெல்லாம் வெளியில பூச்சு போலித்தனமான இதுதான். அது நான் தொடக்கத்திலேருந்து அதைத்தான் நான் சொல்லி வர்றேன். இந்த நிலைப்பாட்டில் இப்போது இருக்கிற 2026 தேர்தலில் பாஜகவோடு கடைசி வரைக்கும் நாம் இருந்து அவர்கள் இந்த ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய நிலை வந்தால் நமக்கு எதிர்காலம் ஆபத்து என்கிற உணர்வும் எண்ணமும் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவர் இணக்கமாகவே இல்லை. அந்த உடன்பாடு என்கிற அறிவிக்கப்பட்ட அந்த சூழல்ல நம்ம பேசியிருக்கோம். டெல்லியில முறை திறக்கல, கூட்டணி தான் அப்படின்னு அறிவிச்சிருக்கணும் அங்கேயே தலைநகர்ல. இல்லை, ஒரு வாரம் கழிச்சு அமித்ஷா இங்க சொல்றாரு, பக்கத்துல அமைதியாவே அவர் உட்கார்ந்துருக்காரு, எதுவுமே சொல்லலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி, அந்த வலுவான கூட்டணியில என்டிஏவும் இணைந்திருக்கிறது, நாங்க இணைந்து பயணிப்போம் அப்படிங்கிறத அங்கேயே அறிவிச்சிருக்கணும். இல்லை, அப்ப அந்த கூட்டணி ஆட்சி என்கிற பாஜகவுடைய விமர்சனங்களுக்கும் எடப்பாடியை தவிர்த்த மற்றவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை தமிழ்நாட்டுக்கு அது சாத்தியப்படாது, அதிமுக தலைமையில தனித்த ஆட்சி தான் அப்படின்னு. அப்படி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக இருக்கானா? இல்ல. ஒரு வலிமை குறைவான அதிமுகவாக இருப்பதனால் தான் பாஜக உங்களை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி இதுக்கு ஒப்புக்கொள்ள வைக்கிறார்கள் அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. வலிமை மிக்க ஒன்றுபட்ட, பிரிந்து கிடக்கிற, விலக்கி வைக்கப்பட்ட, விலகி சென்ற சக்திகளெல்லாம் இணைத்து ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக வாய்ப்பே இல்லைன்றாரே. அதுதான், அப்படிப்பட்ட வலிமை மிக்க அதிமுக உருவாகி இருக்குமே என்றால் பாஜக இங்க தான் கேட்பாங்க, எத்தனை தொகுதி வேணும் என்னன்னு. கேட்கிற தொகுதிகள் கிடைக்காது, அதிமுக கொடுக்கிற தொகுதிகள் தான் அவங்க பெற முடியும்.
ஆனா இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கு. அப்ப இவர் எந்த விதமான முடிவை எடுக்க போறான்னு தெரியல. இப்ப எதிரணி திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. அவர்கள் ஆட்சி அதிகாரம், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் அவ்வளவு பேரும் களப்பணியில இறங்கிட்டாங்க. மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாம் போட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பூத் கமிட்டி எல்லாம் இப்பவும் 82 கட்சி மாவட்டம் அதிமுக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 மாவட்டங்கள்ல இன்னும் பூத் கமிட்டியே போடலைங்கிறாங்க. அந்த வயது வரம்பு நிர்ணயித்ததுங்கிறது சரியா வரல எங்களுக்கு. இன்னும் கூடுதலா ஒரு 50 வயசுக்கு அப்படியாவது ஒரு மார்ஜின் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப கேட்டுட்டு இருக்குதான் நம்ம தகவல் வருது. அப்ப இன்னுமே இந்த அடிப்படை பணிகள் செய்யல. அதை தாண்டி கூட்டணியில் நம்மோடு யார் யார் இருக்கிறார்கள்ங்கிறதை உறுதிப்படுத்த முடியல. பாமக இருக்கா, தமாக இருக்கா, தேமுதிக வருமா, எதுவுமே இல்லை. அப்ப என்டிஏ என்கிற அடையாளத்தோடு பாஜக மட்டும்தான் இப்ப இருக்கு. ஆமா, அந்த பாஜகவும் அதிமுகவும் கூட நாங்கள் இந்த தேர்தலில் உறுதியாக திமுகவை வீழ்த்துவோம் என்று கூட்டு போராட்ட குழுவை ஒரு ஆர்ப்பாட்டம் மறியல்னா நடக்கல, எதுவுமே நடக்கல. அப்ப கட்சியும் பலகீனமான நிலையில திரு எடப்பாடி வைத்திருக்கிறார். கூட்டணியும் இன்னும் உறுதிப்படுத்தல. சோ இந்த நிலைப்பாடு என்பது திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். யதார்த்தமா அதுதான். அவங்க இறங்கிட்டாங்க, களப்பணியில இறங்கி தேர்தல் பணிகள்ல இறங்கி. ஆமா, தொடக்கத்துல இருந்து 234 சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர்கள் போட்டுறாங்க. வழக்கறிஞர் பிரிவு, மாணவர் பிரிவு, இளைஞர் பிரிவு, ஐடி பிரிவுன்னு அவங்க எல்லாருக்குமே பாக்கெட் பண்ணியெல்லாம் போயிடுச்சு. இப்பவும் பூத் கமிட்டி, பாக கமிட்டி வரைக்கும் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அமைச்சர்கள் தங்களுக்கு என்று ஒவ்வொரு மாவட்டத்தை 2 மாவட்டம் 3 மாவட்டம்னு எடுத்து அந்த தொகுதியோட பார்த்துட்டாங்க. கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் தொகுதி வாரியாக உடன்பிறப்பை வாங்குற தலைப்புல இன்னைக்கு கூட வேலூருக்கு ட்ரெயின்ல போயிருக்காரு சார். ஆமா, அப்படி அவருமே முழு வீச்சில இறங்கிட்டாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல அணி சார்ந்த வாக்குகள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர விரும்பாத ஒரு சில சக்திகள், ஒரு சில பொது அமைப்புகள், மக்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா நாங்க ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவர்கள் அணி இப்ப 4 முனை போட்டியா, 5 முனை போட்டியா, 2 முனை போட்டியாங்கிறது நமக்கு தெரியல. இதுவரைக்கும் ஒரு டிசம்பர் ஜனவரியில தான் தெரியும். அது மாதிரிதான் தெரியும். அப்ப அந்த வாக்குகள் சிதறுகிற பொழுது திமுக எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த திமுக வெற்றியை தடுப்பதற்கான களப்பணியில பாஜகவோ திமுகவோ அல்லது இந்த அணியில் இருக்கிற என்டிஏ கூட்டணியோ எதுவுமே இல்லை. இப்ப தந்தை மகன் பிரச்சனையும் இன்னும் முடிவுக்கு வரலாம். தேமுதிக ஜனவரிக்கு பிறகுதான் சொல்லுவோம்ட்டாங்க. தமிழக வெற்றி கழகமும் ஜனவரிக்கு மேல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் போயிருக்காங்க. அப்ப இது யாரோடு அணி சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி எதிர் அணியாக களமாடுமா? அப்படி களமாடினால் மட்டுமே திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை, ஏன் அதை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை கூட பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு அரசு சாரா அமைப்புகளும் கூட போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. விவசாயிகள் பல்வேறு பிரிவினருமே விவசாயிகளும் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த நிலைப்பாட்டை பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இங்க ஒரு வலுவான கூட்டணியை இதுவரையிலும் கட்டமைக்கவில்லை. இனிமேல் கட்டமைத்து அவர்களுக்குள் ஒருங்கிணைப்பு வந்து அவர்கள் தீவிரமாக திமுகவுக்கு எதிராக களமாடினால் மட்டுமே தான் இவர்களுக்கு வெற்றி சாத்தியம். இல்லை என்றால் திமுக எளிதில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தோம். சார், இந்த பூத் கமிட்டி போறதுலயே அதிமுகவுக்குள்ள ஒரு பல்வேறு சிக்கல் இருக்கு போல இருக்கு. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் சார் பூத் கமிட்டி போறதுல பிரச்சனை இருக்கு? அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்கா? என்ன பூத் இல்ல, அதாவது புதிய இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல பூத் கமிட்டி போறதுக்கு ஆள் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் அந்த இது இருக்கு, அந்த கெப்பாசிட்டி இருக்கு. மத்த கட்சிகளால முடியாது. சோ உள்ளுக்குள்ள இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரணும்னு கேக்குறாங்களா? அதுதான், இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு. முதல்ல 30 வயதுக்கு கீழானவர்கள் நாங்க, அப்புறம் 40 வயதுக்கு உட்பட்டவர்களை போடணும். அதுக்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அரசியல் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் தயாராக இல்லை. அதை தாண்டி அனுபவம் மிக்கவர்கள், நீங்க பூத் கமிட்டிங்கிறது அந்த பகுதியில் இருக்கிற வாக்காளர்களை நேரடியாக அறிமுகம் இருக்கணும், நேரடியாக அணுகி அவர்களை ஆட்சி மாற்றத்திற்கு தயார்படுத்துவதற்கான பணிகளை தான் செய்யணும். கிட்டத்தட்ட 68,000-69,000 பூத்துகள் இருக்கு. அதுல ஏறத்தாழ திமுக முடிஞ்சிருச்சு, 100% போட்டுட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இங்க இன்னும் ஒரு 40 மாவட்டங்கள்ல அதற்கான பணிகளை இன்னும் முழுமையடையலை அப்படிங்கிற மாதிரி. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரையுமே ஒரு 3 தொகுதி 2 தொகுதிகளுக்கு இன்சார்ஜா போட்டு நீங்க அதை சரி பண்ணுங்க, நீங்க உங்களோடு அங்க இருக்கிற மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இவங்கெல்லாம் கொண்டு வாங்க. இந்த ஒன்றிய மாவட்ட நகர பொறுப்புகளில் இருக்கிறவங்க 50-60 வயது கடந்தவர்களாக பெரும்பாலும் இருக்கிறாங்க.
அந்த இளைஞரணி பாசறை ஐடி விங்கு தான் இவங்க குறிப்பிடுற Okay. 40 வயது 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்து போகவில்லை அப்படிங்கிற மாதிரி சரி. இருக்கு. உள்ளூர பிரச்சனைகள் இருக்கிறது, ம், ஈகோ ம். பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப இதனால தான் இது தாமதமாயிட்டு இருக்கு. விரைவில் நீங்க இதை பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி கட்டாயமாக ஒரு உத்தரவை போட்டு ஓகே. மாவட்ட செயலருக்கு உத்தரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு 10 மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. ஆமா. அதற்கு முன்னதாக கூட்டணியை உறுதிப்படுத்தி இந்த கமிட்டிகள்லாம் போட்டு, ஏன்னா அந்த ஓகே. 2026 தேர்தல் இதுவரையிலுமே சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற எல்லா பொது தேர்தல்களோட இந்த பொது தேர்தல் என்பது மிகவும் சவாலானதாக, ஓகே. அரசியல் கட்சிகளுக்கு மிகவும் சவாலானதாக இருக்கிறது. இந்த சவாலை எதிர்கொண்டு எந்த அணி வெற்றி பெறப் போகிறது, இந்த எதிர் அணி வலுவான கூட்டணியை கட்டமைப்பா, யார் யாரோடு போக போகிறார்கள், ஜனவரிக்கு மேல பார்ப்போம். ஓகே சார். சார் எனக்கு வந்து அதிமுக தரப்பு விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்காங்கிறீங்க. விஜய் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஒரு 2016 மாதிரி இந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய் தலைமையில யாரும் அணிவகுக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு விஜய் தலைமையில் மக்கள் நல கூட்டணி. இல்ல 100% அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொன்னதுதான். இந்த 2016 தேர்தல் முன்னுதாரணம் இருக்குல்ல, அந்த அடிப்படையில இங்க வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், வாக்காளர்கள் ஒன்று திமுக அல்லது அதிமுக அணிக்கு தான் வாக்களிப்பார்கள். அப்படி வருகிற பொழுது 3வது அணி என்று திரு விஜய் கட்டமைக்கிற பொழுது அதற்கான வாக்குகள் இவருக்கு விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கலாம் வாக்குகள் என்பது நிச்சயமா அது வாய்ப்பு இல்லை. இவரோடு மற்ற கட்சிகள் அணி சேருமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வெற்றி சாத்தியமில்லை என்பதை அங்க இருந்த 2016 அணிவகுத்த சிபிஐ, சிபிஎம், அதிமுக, விசிக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் நிச்சயமாக வரமாட்டார்கள். இவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை கட்டமைத்து விடலாம் என்று அவரை சார்ந்த சில பேர் சொல்றாங்களாம் ஆலோசனைகள். அது முடியாது, அது நடக்காது. அவர் முடிவெடுக்கிறது என்றால் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியோடு இணைந்து நாம் எதிர்கொண்டால் ஒரு 10-20 சீட்டு, 20-30 சீட்டு கிடைச்சதுன்னா ஒரு பாதிக்கு பாதியாவது வெற்றி பெற்று அங்கே சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கொண்டு அதுக்கப்புறம் விஜயோட அடையாளம் கரைஞ்சிருமே சார். இல்லை அதான் அரசியலில் அந்த நிலைப்பாடு என்பதை கொஞ்சம் கொஞ்சமா அவர் எப்படி தன்னை வளர்த்து கொண்டு போகிறார், மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறார், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான பார்வை. இன்னும் அவருக்கு வயசு இருக்கு. இன்னொரு 2 தேர்தலில் 10 ஆண்டுகள் போராடி மக்கள் பிரச்சனைக்காக களமாடி நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். வரணும், கீழே இறங்கி கிளை, பேரூர், நகரம், ஒன்றியம் அந்தந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை, பொதுவாக மாநிலம் சார்ந்த மக்களுடைய பிரச்சனை, இதற்காக போராடுவதற்கு, களமாடுவதற்கு, மக்களோடு மக்களாக ஐக்கியப்படுவதற்கு விஜய் வருகிற பொழுது எதிர்காலம் இருக்கலாம். இந்த தேர்தலில் அது வாய்ப்பு இல்லை. யாரோடாவது இணைந்து திமுக போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை தான் பிரதான எதிரின்னு அறிவிச்சிட்டாரு. அந்த பிரதான எதிரியை வீழ்த்துவதற்கு நாங்கள் இங்கே அணி சேர்ந்தோம் என்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் நான் தனித்து போட்டிட்டு எனக்கான செல்வாக்கு என்ன என்பதை தீர்மானித்து விட்டு சரியா வந்தா தொடருவோம், இல்லைன்னா சினிமாவுக்கு போயிடுவோம்னு முடிவெடுத்துருவார். ஓகே சார், பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இன்னும் ஜெல்லாகல நயினாரும் எடப்பாடியுமே சந்திச்சு பேசுறது ஒரு பல்வேறு சிக்கல்கள் உள்ள இருக்குங்கிறத பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.